நம்ம விழுவோம் இல்லையா, அந்த மாதிரி பெரியவங்க கிட்ட எல்லாம் விழுந்து வந்து ஆசீர்வாதம் வாங்குறது. இதுக்கப்புறமா வந்து ஹோமம் பண்ணுறது, யாகம் பண்ணுறது. கணபதி ஹோமம் சின்ன சைஸில் பண்ணால் அது ஹோமமாகும். 2 மணி நேரத்துக்கு மேலே பண்ணோம்னாக்கா அது பெரிய அளவில் இருந்து தான், அது 2 மணி நேரத்துக்கு மேலே கூட இல்லை, 1008 ஆகுதி குறையாமல் இருந்தால் அது பெரிய யாகமாகும். அது கீழே இருக்கிறது எல்லாமே ஹோமம் கணக்கில் தான் சேரும். நெய் எடுத்து விடுறாங்க இல்லையா, நெய் விடுறது, சமைத்து போடுறது, அப்புறமா அன்னம் போடுறது. அன்னம், சமைத்து, மந்திரம், நெய், இந்த 4மே போடுறோம். இது 4ம் 1008 ஆகணும். எல்லாத்தையும் சேர்த்து இது ஒரு 250, இது 250, இது 250 அப்படி பண்ணுறது கிடையாது. 1000 முறை நெய் விடணும், 1000 முறை மந்திரம் சொல்லணும், 1000 முறை ஏதாவது அன்னம் போடணும், 1000 முறை சமைத்து போடணும். இதெல்லாம் செய்கிற பட்சத்தில் அதுக்கு பேர் யாகம்னு பேர். அது பண்ணாலும் நம்மளுடைய இதுதான் உச்சகட்ட பரிகாரமாக நாங்கள்லாம் சொல்கிறது. வேதத்தில் சொல்கிறது இதுதான். எப்படியாப்பட்ட பெரிய பெரிய பாவங்களையும் தீர்க்கக்கூடிய அளவுக்கு புண்ணியத்தை செய்யக்கூடியது இந்த யாகம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். இப்படி யாகம் பண்ணலாம். இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா தவம் தான் பண்ணணும், போய் தவம் பண்ணணும். அப்புறம் விரதம் இருப்பாங்க, சஷ்டி விரதம், அந்த விரதம், இந்த விரதம், இதெல்லாம் போய் இருக்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அது முன்னாடி சொல்ல வேண்டியது கடைசியாக சொல்கிறேன், மறந்துட்டேன், அதனால் கடைசியாக சொல்கிறேன். இது விரதங்கள் இருப்பது கூட பக்தியில் தான் பெரிய இதுவாக இருக்கும். அது வர்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. மெய் வருத்த கூலி தரும்னு சொல்லுவாங்க. சில பேர் மெய்யை வருத்தி பக்தியை செலுத்துவாங்க. வேலை குத்திக்கிறது, அங்க பிரதர்ஷனம் பண்ணுறது, நெருப்பு சட்டி எடுக்கிறது, நெருப்பில் நடக்கிறது, பாத யாத்திரையாக நடந்து போகிறது, இது மாதிரிலாம் உடம்பை வந்து வருத்தி பக்தி செலுத்துறதெல்லாம் கூட கிடையாது இருக்குது. ஸோ அதுக்கான பலன்லாம் இருக்கும். அது வந்து ஆக்சுவலி அந்த மாதிரி மெய்யை வருத்திகள்லாம் பாமரோட பக்தியில் தான் அதெல்லாம் சேர்க்குறாங்க. அது மாதிரி கொஞ்சம் அது அடுத்த லெவலில் இருந்தால் உபவாசம் இருந்து விரதம் இருக்குது. விரதம் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். என்னென்ன விரதம் இருக்கலாம்? சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கலாம், சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கலாம், சொர்க்கவாசல் திறக்கிற அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசின்னு சொல்ல முடியாது. மாதம் ஏகாதசி அன்னைக்கு கூட நம்ம வந்து விரதம் இருக்கலாம். மாதம் சஷ்டி அன்னைக்கு கூட விரதம் இருக்கலாம். இந்த மாதிரி அதுக்கு அது விரதம் இருக்கிறதுக்குன்னு இந்த 3 நாட்கள் இருக்குது. இந்த மாதத்தில் இந்த 3 நாட்களில் விரதம் இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்துலையும் அதுவும் பக்தர்களுக்கு, எல்லா வகையான பக்தர்களுக்கும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கும். இப்படியெல்லாம் செய்யலாம். எல்லாமே புண்ணியங்கள் தான். இந்த புண்ணியங்கள் உங்களுக்கு 3 விதமான கண்டங்களிலிருந்து காப்பாற்றும். நீங்கள் இல்லாமல் போனால், உங்களுக்கு அந்த பலன் தேவையில்லாமல் போனால், அடுத்து உங்களுடைய சொத்து எப்படி அடுத்த வாரிசுக்கு போய் சேருதோ அந்த மாதிரி உங்களோட புண்ணியங்களும் அடுத்த வாரிசுக்கு போய் சேரும். உங்களுடைய புண்ணியங்கள் பெற்றோர் புண்ணியம் பிள்ளையை போய் சேரும்னு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.